தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் நடிகை கஸ்தூரி. எங்கும் ஓடி ஒழியவில்லை. ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டேன். ஹைதராபாத்தில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பு நடிகை கஸ்தூரி வெளியிட்ட வீடியோ. வணக்கம். என்னை எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. நான் மறைந்திருந்து தலைமறைவாக இருந்து அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல மறுப்பை தெரிவிச்சுக்கிறேன். நான் எங்கேயும் போகலை. நான் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன். தெலுங்கு சமுதாய பெண்களை கஸ்தூரி இழிவாக பேசியதாக எஃப்ஐஆரில் தகவல். தமிழர்கள் தெலுங்கர்கள் இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக கஸ்தூரி பேசியதாகவும் பதிவு. வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. அரசு திட்டங்களின் நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ள நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காழ்ப்புணர்ச்சியால் நிறுத்தப்பட்டது. மேட்டூர் உபரி நீர் திட்ட பாராட்டு விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை ஆர்கே நகரில் 48 இணையர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட எளியோர் எழுச்சி நாள் விழாவில் மணம் முடித்து வைப்பு. கடலூர், அரியலூர் உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வருகிற 23ஆம் தேதி வரை மழை பதிவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருமாவளவன் நம்மோடுதான் இருப்பார் என அதிமுக நிர்வாகி இன்பதுரை பேச்சு. வேறு கூட்டணிக்கு அவசியமில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி. தனிப்படை அமைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்யும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் தவிக தலைவர் விஜய் தர்மபுரியில் போட்டி. தர்மபுரி கட்சி மாநாட்டில் மாவட்ட தலைவர் தாப சிவா அறிவிப்பு. சென்னை மேடவாக்கத்தில் சாலையோரம் அமர்ந்திருந்த முதியவர் மாடு முட்டியதில் காயம். பதபதைக்க வைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட நீர் ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கு வந்தது. காரக்குடி மதகணையில் தண்ணீர் செல்லும் ரம்யமான ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. மதுரை பரவை அருகே சத்தியமூர்த்தி நகர் மக்கள் சாதிச் சான்றிதழ் கேட்டு 11வது நாளாக போராட்டம். உப்பாரி பாடல் பாடி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துதல் பணிக்கு எதிர்ப்பு.
சின்ன உடைப்பு கிராம மக்கள் மதிய உணவு அருந்தி போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் வட்டவிளை பகுதியில் லாரியை முந்தி செல்ல முயன்ற காரால் விபத்து. பைக் மீது மோதியதில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நெல்லை கருங்குளத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பெயிண்டர் மணிகண்டனின் உறவினர்கள் சாலை மறியல். போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்ற முற்பட்ட போது வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குணா குகை, பைன் மரக்காடுகள், தூண்பாறை உள்ளிட்டவற்றை காண ஆர்வம். திருவள்ளூர் சோழவரம் சுரங்க பாலத்தில் தேங்கி நிற்கும் மழைநீர். தீர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். கடலூரில் பெய்த மழை காரணமாக கங்கடாக்குப்பம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். முழங்கால் அளவு தேங்கியுள்ள மழைநீரால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் குடியிருப்பு வாசிகள் தவிப்பு. சூர்யா நடிப்பில் வெளியாகியுள்ள கங்குவா திரைப்படம் குறித்து அவதூறு பரப்புவதாக நடிகை ஜோதிகா ஆவேசம். படத்தில் இருக்கும் நல்ல அம்சங்கள் குறித்து திரைப்படத்தை விமர்சிப்பவர்களுக்கு தெரியவில்லை என இன்ஸ்டாவில் பதிவு. கோவை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற அர்ஜுன் சம்பத் கைது. மகன் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடத்திய போது காவல்துறை நடவடிக்கை. நைஜீரிய அதிபர் போலா அகமதுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை. சபர்மதி ரிப்போர்ட் படத்தின் மூலம் உண்மைகள் வெளிவந்துள்ளதாக பிரதமர் மோடி பதிவு. சாமானியர்கள் பார்க்கும் வகையில் உண்மைகள் வெளிவந்துள்ளதாகவும் கருத்து. டெல்லி மாநில அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கைலாஷ் கெலாட். அவரது துறைகளை தனது பார்வையின் கீழ் கொண்டுவர துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் அதிஷி முன்மொழிவு கடிதம். இலங்கையின் புதிய பிரதமரை நாளை அறிவிக்கிறார் அதிபர் திஸ்ஸநாயக. 25 பேர் கொண்ட புதிய அமைச்சரவையும் நாளை நியமனம். விடுதலை 2 படத்தின் முதல் பாடல் வெளியானது. இளையராஜா குரலில் தினம் தினமும் என்ற பாடல் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. கோவாவில் நடைபெறவுள்ள 55வது சர்வதேச திரைப்பட விழா. சிறந்த இணை தொடருக்கான விருதுக்கு தமிழில் வெளியான அயலி பரிந்துரை.